பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செங்கோட்டையனுடைய ப்ரெஸ் மீட்டு. அதிமுக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் உள்ளுக்குள்ளேருந்து வெவ்வேறு குண்டுகளை வெடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் நான் மனம் திறந்து பேச போகிறேன்னு சொன்னார். கொஞ்சம் அடுத்த நாளே டிடிவி வெளியேறேன்னு சொன்னார். அதற்கு முன்னாடி ஓபிஎஸ் வெளியேறினார். இப்போ செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டும் வச்சுட்டாரு. 10 நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடுவும் விதித்திருக்கிறார். ஒன்றிணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்க வேண்டும், அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதிமுக வலுவாக இருந்தால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இந்த கெடுவை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தான திமுகவின் பார்வை என்ன? இது அதிமுகவினுடைய அஜெண்டா மாதிரி தெரில. அதிமுக இப்பொழுது முழுக்க முழுக்க சொல்லணும்னா பாரதிய ஜனதாவினுடைய விளையாட்டு பொம்மை ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க அதை டிஸ்இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி, அதாவது சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் வேலை நடக்கிறது என்னென்னா, ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக அப்பத்திக்கு அந்த ஆட்சியை 3.5 காலம் நடத்தி கொண்டு பாரதிய ஜனதா தனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை வச்சுருந்தாங்க. அந்த 3.5 ஆண்டுகளில் நம்மளோட கல்வி எல்லாத்தையும் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், என்னென்ன மாதிரியான சேதங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யணுமோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்க ஒன்றிய அரசனோட கட்டுப்பாடு கொண்டு போகணுமோ நிறைய விஷயங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. ஆட்சி முடிஞ்சிச்சு. முடிந்த பிறகு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேமை பார்க்கணும். ஓபிஎஸ்ஸை வெளியே நகர்த்தினாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே டிடிவி தினகரனை வெளியே நகர்த்தியிருந்தாங்க. அப்போ முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் பெரும் பங்கு அதிமுக விட்டு வெளியே நகர்ந்துட்டதாக தான் நம்ம பார்த்தோம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஃபர்தர் வந்தது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரம் டே 1ல் சசிகலா பழிவாங்கப்பட்டதிலிருந்தே அதிமுகவுக்கு முக்குளத்தூர் வாக்கு வங்கிங்கிறது அடிவாக. ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் கூட கொஞ்சம் ஒரு ஹோப் இருந்துச்சு. அதுக்கு பிறகு முழுக்க அது நகர்ந்துட்டதாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா சவுத்துங்கிறது ஸ்ட்ராங் பெல்ட்டாக ஏடிஎம்கேக்கு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அது கம்ப்ளீட்டாக நகர்ந்துச்சு. ஸோ என்ன பண்ணினாங்கன்னா, கொங்கு ரீஜியனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய லீடராக பரிணமித்த காலம் இருந்துச்சு. தொடர்ந்து வெற்றிகள் பூரா பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு ஃபைனல் முற்றுப்புள்ளி வச்சது தான் இப்போ பண்ணது. செங்கோட்டையன் அவர்களை வச்சு அவர் சமூக வாக்குகளையே உடைக்கிறதுக்கான வேலையை பாரதிய ஜனதா ஃபைனல் அஸ்திரமாக எடுத்துருச்சு. அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, சேர்ந்து இருந்தால் தானே வெற்றிங்கிறது சாத்தியப்படும். பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குநூறாக உடைக்கிற முடிவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே நீங்கள் எலெக்ஷன் நீங்கள் மற்ற ஸ்டேட்லலாம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக இல்லை பவருக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்டியை அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அந்த பார்ட்டியை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை சில்லாக உடைப்பாங்க. உடைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த தலைவர்களை எடுத்து அவங்க பார்ட்டியில் சேர்த்துட்டு அவங்க அப்போசிஷன் பார்ட்டியாக உட்கார்ந்துருக்கிற வரலாறு தான் மற்ற மாநிலங்கள் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு வந்தது. அப்போ இங்கே திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கிறத அவங்களுடைய முயற்சியில் திமுகவை எதுவுமே பண்ண முடியலங்கிற தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அப்போசிஷனாக எது சிக்குதுன்னு அவங்க கைக்கு அதிமுக தான் சிக்குது. அப்போ அதை உடைச்சதை யார் உடைச்சாங்க? நீங்கள் ஓபிஎஸ்ஸே யார் என்கரேஜ் பண்ணுனா? பிஜேபி தான் என்கரேஜ் பண்ண. ஆமாம், தர்மயுத்தம் வாங்கன்னு குருமூர்த்தி தான் சொன்னார். ரைட்டா? அதுக்கடுத்து டிடிவி தினகரனை உடைச்சது யாரு? அதுவும் குருமூர்த்தி, பாரதிய ஜனதா. ரைட்டா? நீங்கள் சசிகலா அம்மையாரை பிடிச்சி ஜெயிலில் வச்சது யாரு? பாஜக தான். பாஜக. நீங்கள் இப்போ செங்கோட்டையனை பேச வைக்கிறது யாரு? அதுவும் பாஜக தான். அவர் நாங்கள் ஒன்று சேர்ந்து கட்சியை இல்லை அவர் பாஜக. சிலுவம்பாளையம் பழனிசாமி எந்த காலத்துக்கு அதுக்கு ஒத்துக்க போகிறது இல்லை. இப்போ அந்த சிங்கிள் லீடர்ஷிப்பாக இருக்கிறத அதை உடைக்கிறதுக்கான ஃபைனல் லேப் தான் இது. அப்போ அதையும் உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பழனிசாமி கண்ட்ரோலில் அந்த கட்சி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. ஒய் செங்கோட்டையன்? பாஜக ஏன் செங்கோட்டையன்? செங்கோட்டையன் தான் ஈஸி டார்கெட் அவங்களுக்கு. ஏன்னா அவர் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் பழனிசாமி அவர்களால். என்ன பாதிப்பு? எதிர்கட்சி தலைவராக. நீங்கள் அவருக்கு கீழே இருந்தவர் தான் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்களான அவர் முழுக்க அவருடைய கையாளாக இருந்தவர். நான் கடந்த பேட்டியிலேயே கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அவர் வீட்டில் இருந்து பஸ்ஸுக்கு பர்மிட் வாங்கி கொடுக்குறதுக்கு புரோக்கர் வேலை பார்த்தவர் தான் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி இன்றைய தலைவராக இருக்கக்கூடியவர். அப்போ அவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டு தான் இருக்க செய்யுது. இப்போ கூட ப்ரெஸ் மீட்டில்
எஸ்பி வேலுமணி பேர் சொல்கிறாரு, எல்லார் பேரையும் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை அந்த 20 நிமிஷம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஆனால் அவருக்கு எதிராக தான் பேசியிருக்கு. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கணும்னா பாரதிய ஜனதா ரொம்ப சிம்பிளாக டெல்லியில் கூப்பிட்டு வச்சோ அல்லது அங்கேருந்து அவர்களுடைய மேலிட பார்வையாளர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இது பஞ்சாயத்து முடிக்க முடியாதா? தாராளமாக முடியும். இவரை தான் கூட்டணிக்கே உட்கார வச்சு, கூப்பிட்டு தலையில் தட்டி உட்கார வச்சாங்கல்ல. கம்முன்னு உட்காரு நாங்கள் பேசுகிறதான்னு சொன்னாங்கல்ல. அதுபோல் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் ஃபைனல் கண்டிஷன், இவங்களுக்கு இந்த ஷேர் கொடுத்துட்றீங்க, இனி நீங்கள் ஒருங்கிணைத்த பார்ட்டி தான், இந்த கண்டிஷன்னா நீங்கள் கட்சி நடத்துங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள வச்சுருவோன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஏன் அந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு வரைக்கும் செய்யலை? இல்லை, பாரதிய ஜனதா ட்ரை பண்ணுது. ஏன்னா நயினாரே சொல்கிறாரு, செங்கோட்டையன் பேசுனது. சரி, நயினார் யார்? பாஜக மாநில தலைவர். எங்கேருந்து வந்தவர்? அதிமுகலேருந்து. அப்போ அஜெண்டா புரிஞ்சிருச்சா? அதிமுகவில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர், இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவில் மாநில தலைவர் ஆகிட்டார். இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்கும்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நடந்தாலும் ஆச்சரியப்படலாம். அல்லது ஏன்னா நயினார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், 2026 எங்களுக்கு தேர்தல் அஜெண்டா கிடையாது, எங்களுக்கு 2031 தான். அப்போ 31க்கு முன்னாடி அவங்க என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், பாரதிய ஜனதாவோட தெளிவான திட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை மீண்டும் அதிமுக சந்திக்குங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த எலெக்ஷன்லேயே பழனிசாமி அவர்களோடு ஒத்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் உடைக்கணும்னா, அவர் சரியான முடிவுகள் எடுக்கலை, அவர் முக்குளத்தோர் சமூகத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறாருன்னு அவரோடு பலம் வாய்ந்தவளாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்குளத்தோர் தலைவர்களை இவர்கிட்ட டிஸ்இன்டகிரேட் பண்ணுற வேலையை செய்கிறாங்க. ஓகே. அப்போ அவங்களையெல்லாம் கையில் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாரதிய ஜனதாவில் பார்ட்டியிலே சேர்த்துக்கிறதுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடும். ஏன்னா அதிமுக லீடர்ஷிப் தான் இங்கே ப்ராப்ளமே. இல்லை, பாஜகவே அதிமுகவோட தானே இருக்குது, எடப்பாடி அதிமுகவோட தானே இருக்குது. கூட்டணிக்கு பெயரளவு தான் இருக்குது, ஆனால் கட்டுப்பாடு பாரதிய ஜனதாட்ட தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்ம ராஜேந்திர பாலாஜி அண்ணன் எடுத்துக்கங்க, நீங்கள் வந்து குட்கா விஜயபாஸ்கரன் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாரையுமே எடுத்து பார்த்தீங்க யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க? நீங்கள் ஏடிஎம்கே கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மோடி எங்கள் டேடின்னே சொல்லிட்டாங்கல்ல. டேடின்ட்டாங்க. எல்லா இடி கேஸும் அவங்க பேரில் ரெடியாக இருக்குது. இவங்க எல்லாருமே யார் நம்ம வேலுமணி அவர்கள் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தங்கமணி அவர்கள் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஈடியோட தயவில் தான் இருக்காங்க. இல்லை, செங்கோட்டையனே இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, அமைச்சர் வந்து டெல்லியில் போய் நேரடியாக பார்த்துட்டு வந்து பிரதமரை பார்த்துட்டு வந்த அமைச்சரும் உள்ளே தானே இருக்கார், முன்னாள் அமைச்சர்னு வேலுமணியை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, நெடு நாட்கள் இல்லை, ரொம்ப தூரம் போகிறதுக்கு இல்லை, இவர்கள் எல்லாரும் பாரதிய ஜனதாவில் சேருவதற்கான காலத்திற்காக காத்திருக்கார்கள். காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலுவம்பாளையம் பழனிசாமிகளுடைய தொடர் தோல்வி எங்களை எல்லாம் விரக்திக்கு ஆளாக்கி விட்டது, இனி தமிழ்நாட்டின் எதிர்காலம் பாரதிய ஜனதாவாகத்தான் இருக்கும்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் இல்லை, அடுத்த தேர்தல் 26க்கு அடுத்த கட்டத்தில் இவர்கள் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து பாரதிய ஜனதா எதிர்க்கட்சி ஆவதற்கான முயற்சியை எடுக்கிறது. இப்போ புத்திசாலித்தனமாக இருந்து பொழைச்சிக்க வேண்டியது யாருன்னா அதிமுக தொண்டர்கள் தான் யோசிக்கணும். அவங்களுக்குள்ள பார்ட்டிக்குள்ளே கிளியர் அஜெண்டா செட் பண்ணிக்கணும். சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களும் சரி, தான் பார்ட்டியை காப்பாற்றணும்னா எல்லா இடத்துலையும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அவர் தப்பிச்சார். அவர் திரும்ப பழைய மாதிரி அந்த ஈகோ பிடிச்சி தான் தலைவர்னு அம்மையார் பாணியில் வந்து போனார்னு சொல்லி சொன்னால் திரும்ப எடுக்க போகிறதில்ல. அவர்கள் உள்ள அடுத்து சொல்லிடுறேன், ஒருவேளை உள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்க, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போனாலுமே இனி அது ஒட்டாது. புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ண இவர்கள் எல்லாரையுமே கழிச்சு கட்டிட்டு தான் போன தேர்தலை சந்திச்சார். செங்கோட்டையன் மட்டும்தான் இப்போ அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். மீதி ஆட்கள் எல்லா பேரும் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தவங்க. எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்கு. இல்லை, அந்த தேர்தலில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக மாறினார்ல 2020 சட்டமன்ற. அன்னைக்கு சூழ்நிலை இவ்வளோ டிஸ்இன்டகிரேஷன் கிடையாது, தொடர் தோல்வி கிடையாது, முதல் தோல்வி. அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாத்துக்கும், அடுத்த தேர்தல் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்து விடுவார். 19 தோல்வி இருந்ததுல பார்லிமெண்ட்ல. நீங்கள் அசம்பிளியில் தோக்குறது தான் உங்களுக்கு வந்து பெரிய அடி. ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, திரும்ப பாராளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, உள்ளாட்சியில் ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்புகிறாங்க. ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல் அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல, அவருக்கு அந்த தகுதி இல்லை. இல்லை, அவர் என்ன அரசியல் விமர்சகர்களும் சரி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 70 சீட்டுக்கிட்ட ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக பிஜேபிங்கிற ஒரு பெரிய பேகேஜை வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஆட்சியில் இருந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோடையே நின்று இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து அதுவே எடப்பாடி சீட்டு கொங்கு மண்டலத்தில் வந்துச்சு. 37 to 40 சீட்டு வந்து கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அவர் ஜெயிச்சது. மீதி இருக்கிற சீட்டு மட்டும் தான் என்டையர் தமிழ்நாட்டில் அவர் எடுத்தது. அதுவும்
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை கொண்டு வட மாவட்டங்களில் அவர்கள் பெற்ற எம்எல்ஏக்கள் அதிகம். தென் மண்டலத்தில் கிட்டத்தட்ட வாஷ் அவுட். எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலேயே பாமகவுடைய சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட் இல்லைன்னா அவர் ஜெயிக்க போகிறது இல்லை. அதனால தான் வந்து உறுதியாக இருந்துக்குவார். பாமகவை கழட்டி விடவே மாட்டார். இல்லைன்னா எடப்பாடியில் அவரே காலி. ஆனால் இன்றைக்கி பாமக தடுமாறிக்கிட்டு இருக்கு. அப்போ பாரதிய ஜனதா ஒரு கிளியர் அஜெண்டா செட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. முழுக்க முழுக்க ஒட்டாத மாதிரி அதிமுகவை கண்ணாடி உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறேன். இப்போ எடப்பாடி இதுக்கு எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிப்பார் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்க. அவர் இப்படி மறுப்பு தெரிவிச்சாருன்னா அந்த கூட்டணி சேர்ந்து நிற்க வாய்ப்பு இல்லை தானே, வழி இழந்து தானே போய் நிற்கும். என்னதான் முடிவு பாஜகவும் எடுக்க நினைக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாஜக இது உடையணும், அதிமுகவில் யூனிட்டி இல்லாமல் ஆகணும். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை பாரதிய ஜனதாக்கு எடுத்துக்கணும். பழனிசாமியோட முடிவுகள் என்னவாக இருக்குது, திரு பழனிசாமி அவர்களுடைய முடிவுகள் என்னவாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அவருக்கு ஃபைனலாக அவர்கிட்ட அந்த கட்சிங்கிற பேனர் இருந்துக்கிட்டு இருக்கணும். அவர் சொத்தும் அவர் சம்மந்தியும் அவர் மகனையும் அவர் காப்பாற்றிக்கிட்டால் போதும். அவருக்கு தேர்தல் ஜெயிச்சு திரும்ப வந்து முதலமைச்சர் ஆகிற நோக்கமெல்லாம் அவருக்கு இல்லை. நீங்கள் அதை தெளிவாக தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஜெயிக்கணுங்கிற நோக்கம் இருந்ததுன்னா முதல்ல வந்து அனுசரணை தான் தேவை. நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து உங்களுக்கு கூட கொண்டு வந்துடணும். நான் மிகைப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லலை. எத்தனையோ சூழல்களில் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தன்னை எதிர்த்தவர்கள் எல்லாரையுமே வந்து அரவணைச்சு தான் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனார். தன்னை கடுமையாக பேசினவங்க எல்லாத்தையுமே கூட திரும்ப வந்து தான் ஏற்றுக்கிட்டார். அதுதான் தலைமை பண்புக்கான முதல் அடிப்படை தேவை. இல்லை, அதாவது திமுக தலைமை எனக்கு கொடுங்கன்னு கேட்குற யாரையுமே திமுக தலைவர் ஏற்றுக்கலை. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் நெருக்கடியாக இருக்குது. கட்சி அதிகாரத்தை என்கிட்ட கொடுக்கணும், நான் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சசிகலா. அதில் தான் ஒரு பியூட்டி. எங்கேயுமே வந்து இவங்க கட்சியை பிரித்து போனவங்களை கூட வந்து திரும்ப கட்சியை இணைங்கன்னு நம்ம தலைவர் சொல்லவே இல்லையே. அந்த கட்சி அப்படியே அங்கீகரித்து தான் வச்சுக்கிட்டாருல்ல. அப்போ இப்போ இருக்கிற அந்த டிடிவியோட கட்சியை அங்கீகாரம் பண்ணி அவர் வச்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லையே. அதுக்கு கூட எடப்பாடி அவர் தயாராக இல்லை. ஏன்னா இவர் கேரக்டர் அவங்களுக்கு தெரியும். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுல பிஜேபியும் உஷாராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்டகிரேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை. பார்ட்டியை முடிக்கணுங்க, அவங்களுக்கு அஜெண்டா தான். எடப்பாடி மேலே எப்போ நம்பிக்கை இழக்கிறாங்க பிஜேபி? ஆரம்பத்தில் இருந்தே நம்பிக்கை இல்லை. நீங்கள் அவர் வந்த விதத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அம்மையார் சசிகலா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அவர் திரு சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்த பொழுது பாரதிய ஜனதாவில் ஏற்பு இல்லை. அப்போவே ஒரு அதிருப்தியை சொல்கிறாங்க. இல்லை இவர் வந்தால் சரியாக இருக்க மாட்டாப்புல, சசிகலா அம்மையாருடைய வலதுகரமாக ஒருத்தர் இருப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அந்த அம்மையார் தான் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஆளுநரே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு. திரும்ப ஒரு கேப்பை கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒத்துக்க வச்சது யாருன்னா விட்டமலையம் ஜமீன் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்கள் இருக்கார். எதில் இருக்கார் அவர்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். நீங்கள் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அதே ஊருக்காரர், எடப்பாடி ஊருக்காரர், ஆற்றுக்கு அந்த புறம் இருக்கிறார், இவர் ஆற்றுக்கு இந்த புறம் இருக்கார். அந்த செந்தில் தான் வந்து லேஷனிங் பண்ணி தான் அமித்ஷா அவர்கள்ட்டையும் சரி, அப்போ தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்த ஆந்திராவை சேர்ந்தவர், அவர் பேர் மறந்துடுச்சு எனக்கு, அவர்கிட்ட எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவர் சரியாக இருப்பார்னு இவரை ஜாயின் பண்ணி விட்டது, சரி செய்தது அவர் தான். இப்போ அவர் எங்கே இருக்கார்? இப்போ அவர் பாரதிய ஜனதா தான் இருக்கார். ஆனால் சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள் அவரை முழுசாக ஓரங்கட்டி அவருக்கும் ஒரு ஆப்பை வச்சு அவரையும் முடிச்சு விட்டார். ஒரு 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 பர்சனல் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போய் உட்கார்ந்துருந்தவரை 5 மணி நேரம் உட்கார வச்சு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாருன்னு சொல்லி திருப்பி அமிச்சார். அவர் இன்னைக்கு கடும் விரக்தியில் இருக்கார். அப்போ முழுக்க இவர் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டே வந்தாரோ அத்தனை பேருமே இப்போ சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுடைய முடிவை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சசிகலா அம்மையாருக்கும் இருக்கும்ல, காலில் விழுந்தவங்க தான் பார்த்து உருவாக்குனவங்க தன்னை வேலைக்காரின்னு சொல்லிட்டாங்களேங்கிற கோபம் போகுமா என்ன? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் டிடிவி தினகரன் அன்றைக்கி அவ்வளோ நம்பினார், அவருக்கு அந்த கோபம் போகுமா என்ன? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஓபிஎஸ் அவ்வளோ தூரம் நம்பி இருந்து உங்களை முதலமைச்சர்னு ஏற்றுக்கிட்டு வந்து உட்கார்ந்தவர், அவருக்கு அந்த கோபம் போகுமா என்ன? இப்போ எதெல்லாம் வினையாக வந்து நிற்குதுன்னா, நீ விதைத்த வினைகள் எல்லாம் உனையறுக்க காத்திருக்குமேனு ஒரு ஆட்டோவில் ஒன்று படித்த பின்னாடி எழுதியிருந்தான். அப்போ இவர் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு வந்தாரோ அத்தனை வினையும் எழுத்து வந்து நிற்கிது. புரியுது. அப்போ இவருடைய சரிவை தான் நோக்கி நகர்றாங்க எல்லாருமே. அப்போ இது பார்ட்டிக்கான அழிவாகவும் கொண்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுக்கிறேன். நயினார், குருமூர்த்தி இவங்க எல்லாருமே எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கிறாங்க.
ஆனால் எடப்பாடி வந்து இதை பரிசீலிக்கணும், செங்கோட்டையனுடைய கருத்தை ஏற்றுக்கணும்னு வெளிப்படையாக பேசுகிறத எடப்பாடி தனக்கான நெருடலாக நினைக்க மாட்டாரா? அது தங்களுக்கு ஒரு அசௌகரியம். இப்போ அவரை கொண்டு போய் அவரை பெரிய பிரசிக்கலில் விட்டாங்க. சிம்பிளாக இவங்க பேசி கூடி சிம்பிளாக இவங்களுக்கு உள்ளே உட்காந்து முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த வெளியே பேசி என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாலும் இப்போ ஈகோ பிரச்சனை. அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு பழனிசாமி மாட்டிக்கிட்டார். ஒத்துக்கலைனாலும் இப்போ பிரச்சனை. ஒத்துக்கலைனாலும் லாஸு, ஒத்துக்கிட்டாலும் லாஸு. இப்போ இந்த ஒற்றை தலைமைன்னு சொல்லி தான் நிரூபிக்க ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா, அதை கொலாப்ஸ் பண்ணுற ஃபைனல் ஸ்டேஜுக்கு பாரதிய ஜனதா வந்துருச்சு. எங்கெல்லாம் குருமூர்த்தி போகிறாரோங்க அந்த இடங்களில் சிதறதும் உடையறதும் பர்மனண்ட் சேதாரமும் ஏற்படுத்திடுவார். ஆமாம், புகுந்த வீடுன்னு சொல்கிற மாதிரி தான். நீங்கள் அதான் சொல்ல, அவரோட டீலிங் பூரா இப்போ பாருங்கள், அவர் ஆமாம் கரெக்டு தானேன்னு சொல்லிட்டாருன்னா திட்டம் அவர் தான் இருக்கணுங்கிறத திட்டத்தட்ட வச்சுக்கலாம். அவர் தான் பின்னாடி செங்கோட்டையன் என்ன சொன்னாரோ அது அப்படியே தான் குருமூர்த்தி சொல்கிறாரு. அவர் மட்டும் சொல்லலை, சசிகலா அம்மையாரையும் ட்ரிகர் பண்ணுறாங்க, உன்னை காப்பாற்றி விட்டுறோமா, நீ பரவாயில்ல, திரும்ப உங்களுக்கு ஒரு வாழ் வரும், நீங்கள் ஒரு பெரிய தலைவி அப்படின்னு அந்த அம்மாவை சூடு ஏற்றுறதும். இன்னும் ஒரு பக்கம் என்ன எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சரியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவள்கிட்ட அண்ணா இதெல்லாம் ஒத்துக்காதீங்கண்ணே, சரி வராது, அவனுக்கு என்னென்ன கேட்குறது, நீங்கள் பெரிய லீடர்னு, நீங்கள் போனப்போ எவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னு இவர் பக்கம் ஏற்றி விட்டு மொத்தமாக அந்த பார்ட்டியை முடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டாங்கிறத நான் பார்க்குறேன். புரியுது. முடிச்சுட்டு பாஜக என்ன தேர்தலில் அவங்களுக்கு என்ன லாபமாக இருக்கும்? மீண்டும் 3வது முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் வெற்றி அவர்களுக்கு அவசியம் அல்ல. அதிமுகங்கிற ஒரு கட்சி சில்லு சில்லாக கண்ணாடி மாதிரி உடஞ்சிருச்சு, இனி அதை ஒட்டவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். அதில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மாவட்ட அரசியல் செய்யக்கூடிய பொருளாதாரம் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பல பேரை, உதாரணத்துக்கு கோவை வேலுமணி, தங்கமணி, இவர்களை போன்றவர்களை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிட்டாங்க. அவர்களை எல்லாம் அதிமுகவில் இருந்து பிரித்தெடுத்து பாரதிய ஜனதாவில் எப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக கூட வர முடியும்னு சொல்லி காட்டிட்டாங்களோ, அடுத்த கட்டத்துக்கான நகர்வு இவர்கள் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பொலிட்டிக்கல் பார்ட்டி விஜயபாஸ்கரையும் நீங்கள் வச்சுக்கோங்க, ராஜேந்திர பாலாஜினையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் ஒத்த கருத்துள்ளே தான். ஏன்னா இவர்களெல்லாம் பகுத்தறிவுக்கான வேலை இல்லாதவர்கள், இவர்களுக்கு எந்த விதத்திலும் கொள்கை இல்லாதவர்கள். இவங்க அண்ணாவையோ பெரியாரையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு தேவை இவங்க என்ன சேட்டை வேணாலும் பண்ணுவாங்க, ஒரு காலு, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்களுடைய நோக்கம் அவ்வளோதான். அப்போ ஆமாம் மோடி எங்கள் டாடின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி சொல்லலையா என்ன? அப்போ அவங்க ஆல்ரெடி ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. தேர் வெயிட்டிங் ஃபார் த டைம். புரியுது. இந்த தேர்தலில் அதிமுக வலுவிழந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சா பாஜக எதிர்க்கட்சியாக மாற முடியும்னு நம்புறாங்க. அதான் அவங்களுடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. ஒரு திராவிட இயக்க பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபரா நீங்கள் திமுகவில் இருக்கிறதா இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசியலுங்கிறது திராவிட அரசியல் பேசக்கூடிய மண். அதை ஆழமாக நம்ம பேசுகிறோம். இன்னும் பாசிட்டிவே நெகட்டிவாக அதிமுக திராவிட கட்சியே இல்லை அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் கூட திமுக விசஸ் அதிமுகன்னு இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு இங்கே இருக்கக்கூடிய பலரும் வைக்கக்கூடிய கருத்து. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களுமே அந்த கருத்தை பேசுவாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுமே பேசுவாங்க. ஜெயக்குமார் உட்பட பலருமே கூட திமுக அதிமுக தாங்க போட்டின்னு. ஒரு திமுக காரராக அதிமுக இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு போனதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க? அதில் இல்லை, இதை தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் பலமுறை சொல்லிட்டாங்க. நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் சொன்னாங்க, ஜாக்கிரதையாக இருங்கண்ணே, கட்சியை காப்பாற்றிக்க, நீங்கள் எங்கே வேணாலும் போங்கண்ணே, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கமலாலயம் பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னேன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொன்னாங்க. அது சட்டமன்றத்திலேயே ஒரு பெரிய சிரிப்பலையாக இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவுறுத்தி வந்தது உண்மை. இது எப்படி வெசஸ் இருந்தாலுமே என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே ஒரு கோடு போட்டு வச்சிடும். திட்டங்களாகட்டும் சரி, ஒரு கொள்கைகளாகட்டும் சரி, இந்த அரசு எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அடித்தளத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வடிவமைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த ரோடை வைடன் வேணால் பண்ணலாமே, இல்லை ரோடை விட்டு டிவியேட்டே பண்ண முடியாது. அந்த ரோட்டில் வண்டி வேணால் ஓட்டிக்கலாம். அது அதிமுக ஓடுற வண்டியாக இருந்திருக்கலாம் கடந்த காலகட்டங்களில். ஆனால் நீங்கள் இந்த ரூட்டை மாற்றவே முடியாது. ஆனால் பிஜேபி வந்தாங்கன்னா ரூட்டு பக்கத்தில் வேற ஒன்று போடுவாங்கல்ல, அப்படியே வேறு டைரெக்ஷனுக்கு போகும், பின்னோக்கி போகும். அதனால தானே இன்றைக்கி அவர்களுக்கு முழுமையாக சொல்லணும்னு சொன்னால் இடமே கொடுக்காத அளவுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆதரவு எதனால் வருகிறது? நீங்கள் அவருடைய திட்டங்கள்
எந்த ரூபத்திலையும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கடுமையான கோட்பாடு தன்னுடைய கட்சியினரை கூட வந்து கடும் நெருக்கடியில் தான் தலைவர் அவர்கள் வச்சுருக்காங்க. உண்மையாக கட்டுப்பாட்டோடு வச்சுருக்காங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு தவறு கட்சிக்காரங்களே செய்திருந்தால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை, அதிகாரிகள் ஒருவேளை ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, துரித நடவடிக்கை. லேட்டடெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சரியில்லைன்னு உண்மைன்னு வந்துருச்சுன்னா எடுத்துனுங்கிறாங்க. அப்போ ஏன்னா அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதிமுக சில நேரங்கள் தடம் பிறல்கிற மாதிரி இருந்தால் கூட அவர்கள் அலர்ட் பண்ணுவாங்க. வேணாம்னே இந்த முடிவெல்லாம் செய்யாதீங்க, தப்பாக போகுது, தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக கொண்டு போய் முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட தாண்டி கிட்டத்தட்ட அடகு கொண்டு போய் வச்சது தான் கடந்த ஆட்சியில் சிலுவம்பாளையம் பழனிசாமி. ஏன்னா அவருக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, அவருக்கு திராவிடம்னா என்னென்னு தெரியாது. அடிப்படையில் எந்த கொள்கையும் இல்லாத ஒருத்தர் தலைவரானதான் அந்த கட்சிக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தது. முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஐயா நெடுஞ்செழியன் ஆகட்டும், இல்லை வந்து அதிமுகவில் இருந்த சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து கொள்கை கோட்பாடோடு இருந்தவர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரு வியாபார கும்பல் மாதிரி வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. அதெல்லாம் நடந்த பிறகு இருந்தாலுமே கூட இவர்களுக்கு எங்கேயாவது இடம் கொடுத்துடக்கூடாது, பாரதிய ஜனதா திரும்ப தப்பு பண்ணிடக்கூடாது, இங்கே இடம் கொடுத்துடக்கூடாது அலர்ட் பண்ணதெல்லாம் எடுத்த பொழுது அவர்கள் முழுக்க முழுக்க சிலுவம்பாளையம் பழனிசாமி கொண்டு போய் அடகு வச்ச நிலையில் அதிமுக அடகு வச்சார். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அதிமுகவின் கட்சிக்காரன் கூட இதை உணர்ந்துக்கிட்டான். கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் மத்தியில் ஆமாம் பாரதிய ஜனதா கூட போய் நின்று நான் எப்படின்னா ஓட்டு கேட்குறது, அது சரி வராதுனேன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதிமுகவில் இருக்காங்க. நட்பு ரீதியாக நமக்கு பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், என் சொந்த பந்தம் இருக்கக்கூடிய செய்வாங்க. அவங்கெல்லாம் பேசும்பொழுது இல்லைங்க இப்போல்லாம் நான் போகிறது இல்லைங்க, நமக்கு திருப்தியாக இல்லைங்க, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேங்க, பார்ட்டி ஆக்டிவிட்டிக்கெலாம் பெருசாக போகிறது இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டு நம்மக்கிட்ட அனுசரணையாக பேசுகின்ற பொழுது நமக்கு தெரிஞ்சிருது அவங்களுக்கு இது ஏற்பு இல்லை. ஜெயக்குமார் என்ன பேசினாரு? நீங்க கீழ்மட்டத்தில் இருக்கு சொல்லணும், மேல்மட்டத்திலே அந்த இரண்டாம் அதாவது அந்த தலைவரை தவிர கீழ்மட்டத்தில் இருக்கவங்ககிட்டே அந்த அதிருப்தி வந்து நியாயமா தெரியுது. ராஜா மாதிரி இருந்தேன், இன்னைக்கு எம்எல்ஏவா கூட இல்லை, நான் இந்த பிஜேபியால வீணா போயிட்டேன் வெளிப்படையா சொன்னாரு. இன்னைக்கு அவர் அமைதி ஆயிட்டார்ல. நீங்க இப்ப கிட்டத்தட்ட என்ன நிலை வந்துருச்சுன்னா அந்த அடகு வச்ச வண்டி ஏலத்துக்கு வந்துருச்சு. நீங்க டைமுக்கு மீட்டாக விட்டுட்டீங்க. நாம் அலர்ட் பண்ணிக்கிட்டே வந்தானே உன் சொத்து ஏலத்துக்கு போகுது, பாரதிய ஜனதா ஏலத்தில் எடுத்துருவான் வேணாமனேன்னு சொன்னோம். நீங்கள் கேட்டிங்களா? இன்றைக்கி ஏலத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த டைமெல்லாம் பார் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஸ்பேன் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே மீட்டுக்கிட்டிங்கன்னா 90 டேஸ் எதுக்கு வந்து என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்னு வைக்கிறான். பேங்க்கில் இருந்தால் கூட விடலாமலாம் அவன் பாட்டு கண்டினியூஸாக. அப்படியெல்லாம் இல்லை. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளாத காரணத்தினால அவருடைய அணுகுமுறையை மாற்றிக்காதனால ஏலத்துக்கு வந்துருச்சு. 10 நாள் கெடு கெடு நாங்கள் சொல்லலை, அவங்களே அவரே தான் சொல்லியிருக்காரு. அந்த ஏலத்தின் தேதி இன்றிலிருந்து 10 நாள், 5ஆம் தேதினா 15ஆம் தேதி ஏலத்துக்கான நாள் வருது. ஒருவேளை ஏதாவது டைம் தள்ளிக்கிட்டு போகலாம், ஆனால் ஏலத்துக்கு வந்தது உறுதிங்கிறது தான் எனக்கு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தெரியுது. இப்போ ஏதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் போன்ற உண்மையான அவர் பர்சனலாக வந்து ரோட்டுப்புறம் கூப்பிட்டவராக இருந்திருக்கலாம், என்ன கதை வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ அதிமுக மேலே ஒரு தீவிர பற்று கொண்டவராக இருந்திருக்கிறாரு. அதுபோல் சில தலைவர் அப்பா திமுக காரர் வேறு அது மாதிரி அதனால தான் ஏதோ கொஞ்சம் இருந்திருக்க மாட்டிருக்கு. நீங்கள் அவர்கள் போன்றவர்கள் இந்த கட்சியை ஏதாவது ஒரு கட்டத்தில் எடுத்து நடத்தினா வேணால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய, இல்லைன்னா ஏலத்தில் போகக்கூடிய கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. ஏலத்தில் எடுப்பது பாரதிய ஜனதாவாகத்தான் இருக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. இது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல. அது மட்டுமல்ல, நிறைவாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கு இதுதான் கடைசி தேர்தல். இனி ஒரு தேர்தல் அவருக்கு இருக்க போவதில்லை. ஏன்னா இப்போ அவர் கட்சியை காப்பாற்ற தவறிட்டார்னா, கொள்கையை காப்பாற்ற அவர் தவறிட்டார்னா அந்த கட்சி அவரை தூக்கி எறிந்து விடுங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு சூழல் எதிர்காலத்தில் நம்ம பார்க்க முடியாது. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, உறுதியாக சொல்கிறேன். நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர்.